அனைவருக்கும் இனிய வணக்கம் நேயர்களே, நண்பர்களே, மக்களே. இன்றைய விவாதம் நிகழ்ச்சிக்கு அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு 2026 தமிழகத்தில் தாவேகா திமுக இடையேதான் போட்டி. முதல் பொதுக்குழு கூட்டத்தில் விஜய் ஆவேச பேச்சு. அதிமுக பிஜேபி கூட்டணியை ஓரங்கட்டும் வியூகமா? தமிழகத்தில் மன்னராட்சி நடப்பதாக கடும் விமர்சனம். தமிழ்நாடு என்றால் மோடிக்கு அலர்ஜி எனவும் கிண்டல் என்கின்ற தலைப்பில் இன்றைய விவாத நிகழ்ச்சி பயணிக்க இருக்கிறது. நம்முடைய அழைப்பாளர்களை அறிமுகம் செய்து வைக்கலாம். இணையமொழியாக தன்னை இணைத்துக் கொள்கிறார் பிஜேபியினுடைய திரு தூத்துக்குடி செல்வம் அவர்கள் இணைகிறார். வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம் சார். அடுத்தபடியாக அரங்கனில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முக்கிய முன்னணி நிர்வாகி திரு ஜலீல் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் ஜலீல். அடுத்தபடியாக மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு ஜே ராகவன் அவர்கள் அரங்கனில். வணக்கம் சார். வணக்கம். அடுத்தபடியாக தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சார்ந்த திரு கோகுல் அவர்கள் அரங்கனில். வணக்கம் சார். இன்னும் ஒரு சில நிமிடங்களில் நம்முடைய திமுக ஆதரவாளர் திரு குடியாத்தம் குமரன் அவர்கள் நம்முடைய இணைமொழியாக இணைய காத்துக் கொண்டிருக்கிறார். ஓகே, இன்றைக்கு தாவேகாவினுடைய பொதுக்குழு கூட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. சென்னை ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் இன்றைக்கு காலை 10 மணிக்கு தொடங்கிய இந்த கூட்டமானது 1:45 மணி வரை நடைபெற்றது. இதில் குறிப்பாக 17 நிமிடங்கள் உரையாற்றிய, குறிப்பாக 14 நிமிடங்கள் முக்கியமாக உரையாற்றிய தாவேகாவின் தலைவர் விஜய் அவர்கள் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக கடந்த விழாக்களில் எல்லாம் ஆளும் கட்சி மத்தியிலும் மாநிலத்திலும் இருக்கக்கூடிய கட்சிகளினுடைய பெயர்களை சொல்லாமல் ஆளும் கட்சி என்று விமர்சனத்தை முன்வைத்தார். ஆனால் ஏன் எங்களுடைய பெயரை சொல்ல பயப்படுகிறீர்களா என்கின்ற அடிப்படையில் பலர் எங்கள் மீது விமர்சனம் வைக்கிறார்கள். நான் ஏன் பயப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபியினுடைய பிரதமர் மரியாதைக்குரிய திரு மோடி அவர்களையும் மாநிலத்தில் ஆளக்கூடிய திமுகவின் முதல்வர் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்களையும் கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசியிருக்கிறார். மோடிஜி தமிழர்கள் தமிழ் என்றால் ஏன் அலர்ஜி என்று கேட்டிருக்கிறார். இங்கு மன்னராட்சி நடப்பதாக மன்னராட்சி முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அடிப்படையில் கடுமையான விமர்சனங்களை 2 கட்சிகள் மீதும் ஆளும் கட்சிகள் மீதும் விமர்சனம் வைத்திருக்கிறார். இப்போ இதில் நம்ம பார்க்கும் பொழுது 2026 தாவேகா திமுகவுக்கு இடையே தான் போட்டி என்கின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். அப்போ அதிமுக பிஜேபி கூட்டணியை ஓரங்கட்டுவதற்குண்டான வியூகமா? ஏன்னா அதிமுகவோடு கூட்டணி இல்லை என்கின்ற நிலைப்பாடை முன்னரே அறிவித்திருக்கிறார்கள். பிஜேபியோடும் கிடையாது. ஆக தமிழகத்தில் 2026 தேர்தல் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு, யாரும் பார்த்திராத ஒரு தேர்தல் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்படியா, அது உண்மையா என்கின்ற ஒரு வியூகத்தை நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு ராகவன் அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சார், 1977 குறிப்பாக அவர் சொல்லுகிற ஒரு விஷயம், எம்ஜிஆர் அவர்கள் என்றைக்கு ஆட்சி கட்டிலில் அமர்ந்தாரோ அதிலிருந்து தொடர்ந்து 3 முறை திமுக ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்துச்சு. என்னை நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்கிறீங்க, திமுக ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்துச்சு, அவர் இருக்கும் வரை உங்களால் ஜெயிக்க முடியவில்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து 2011 2021 வரைக்கும் ஜெயலலிதா அவர்கள் தலைமையிலான அதிமுக ஆட்சி தொடர்ந்து 10 வருடம் நடைபெற்றது. இப்போ எங்களுடைய ஆட்சி வரும் அப்படின்னு 2026 தனிப்பெரும் மெஜாரிட்டியா வரும். அதுல ஒரு வித்தியாசமான தேர்தல் அப்படின்றாங்க. உண்மையிலேயே 2026 தேர்தல் கொஞ்சம் வித்தியாசமான தேர்தலா? அதாவது தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் நேரடி போட்டி, அதான் முக்கிய போட்டி என்று அக்கட்சியின் நிறுவன தலைவர் விஜய் அவர்கள் தெரிவித்திருக்காரு. அது மட்டும் இல்ல, திமுக ஆட்சியை பெண்களே வீட்டுக்கு அனுப்புவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழகத்தில் எங்கள் தலைமையில் மக்களாட்சி அமைப்போம் அப்படின்னு பேசியிருக்காரு. அதான் இப்படி ஒரு பல நல்ல விஷயங்களையும் பேசியிருக்காரு. அதுக்கு முன்னாடி இன்னொரு அழைப்பாளர் அவரை மட்டும் அறிமுகம் படிச்சுட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்முடைய விவாத நிகழ்ச்சிக்கு இணையமொழியாக இணைந்திருக்கக்கூடிய திமுக ஆதரவாளர் திரு குடியாத்தம் குமரன் அவர்களை வரவேற்கிறோம். மாலை வணக்கம் சார். வணக்கம். ஓகே, தொடர்ந்து கருத்துக்களை சொல்லுங்க ராகவன் சார். இப்படி பேசினாலுமே அவர் திமுக ஒரு ஊழல் நிறைந்த, முறைகேடுகள் நிறைந்த ஒரு கட்சியா இருக்கு. இங்க மன்னராட்சி நடக்குது, மக்களாட்சி நடக்கவில்லை. இந்த கட்சி இந்த கட்சி மேல பல புகார்கள்லாம் இருக்காங்க. இது எப்படியும் அகற்றப்பட வேண்டும் என்று சொல்றாரு. அவர் கூற்ற நம்ம ஒரு விதத்துல அவர் ஏற்றுக்கொள்ளலாம், இல்லை என்று. என்னக்கா இப்ப ஒரு ஆட்சினா அதுக்கு விமர்சனங்கள் இருக்கத்தான் செய்யும். சோ அந்த வகையில அவர் சொன்ன குற்றச்சாட்டுகள் ஓரளவுக்கு
பலராலும் விமர்சிக்கப்படுகின்றன என்பதுதான் உண்மை. ஆனா ஒரு விஷயம் பாருங்க, நடிகராக இருந்து அரசியலுக்கு வந்த விஜய் தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகளின் வரலாற்றை அவர் சரியாக படிக்கவில்லை. ஏன்னா அவருக்கு போதிய அரசியல் அனுபவம் இல்லை என்பதுதான் அவர் பேச்சிலும் தெரிகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் 5 முனை போட்டி என்று பேசப்பட்டு வந்தது. அதாவது திமுக கூட்டணி ஒரு பக்கம், அடுத்து பிஜேபி கூட்டணி தனியா போட்டியிடும், பிஜேபி அவங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி, அடுத்து அதிமுக தனியா போட்டியிடும், தாவேக தனியா போட்டியிடும், நாம் தமிழர் கட்சி தனியா போட்டியிடும் என்று தனித்தனியா போட்டி என்ற சூழல் இருந்தது. ஆனால் பாஜகவுடன் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை என்று கூறி வந்த எடப்பாடி பழனிசாமி 2 நாட்களுக்கு முன் டில்லி சென்று அமித்ஷாவிடம் சரணடைந்து விட்டு வந்திருக்கிறார். பாஜகவுடன் கூட்டணி பேசவில்லை என்று அவர் சொன்னாலும் தமிழகத்தில் அடுத்து நடக்க போவது தேசிய ஜனநாயக கூட்டணியோட ஆட்சிதான், தலைமையிலான ஆட்சி தான் அமித்ஷா ட்வீட் பண்ணார். அமித்ஷா பேசி பாஜக அதிமுக கூட்டணியே அவர் மறைமுகமாக உறுதி செய்து விட்டார். சரி, இந்த சூழல்ல இதுல ஆர்பி உதயகுமார் வர அமித்ஷாவை இரும்பு மனிதர் அப்படின்னு கூட புகழ ஆரம்பிச்சுட்டு இருக்கிறார். ஆமா, இதே நேரத்தில் சமீபத்தில் தாவேகா கட்சியின் கொடி அறிமுக வாய் பேசிய விஜய் அவர்கள் திமுக தான் எனது அரசியல் எதிரி, பாஜக கொள்கை ரீதியில் எங்களுக்கு எதிரி என்று பேசியிருக்கிறார். ஆனா அதிமுக பத்தி எந்த விமர்சனமும் அவர் சொல்லல. அப்ப இல்ல, அதுக்கு கேட்டதுக்கு ஆளும் கட்சியை தான் நம்ம விமர்சனம் பண்ண முடியும், ஆண்ட கட்சி எப்படி விமர்சனம் பண்ண முடியும்? இல்ல, அது தமிழகத்தில் முக்கியமா இருக்கிற எதிர்கட்சி அதிமுக, எதிர்கட்சி கூட ஆளுங்கட்சியை விமர்சிக்க தயங்குகிறதுன்னு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கலாம்ல, அது கூட வைக்கலையே அவரு. அது ஒன்று. ஓகே ஓகே. சோ அப்ப அந்த நேரத்துல சரி அதிமுக தாவேக இடையே கூட்டணி ஏற்படும் என்று பேசப்பட்டது, என்று கருதப்பட்டது. ஆனா கூட்டணி அதிமுகவுடன் தாவேக கூட்டணி வைத்து பேச்சுவார்த்தை நடந்ததாகவும், ஆனால் அந்த கூட்டணியில் இருவருக்கும் சரிபாத இடம் மொத்த தொகுதியில் 50-50 என்ற நிலை 117 மாதிரியா அந்த மாதிரி ஒரு நிலை வந்தப்ப அதை எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் தெரிகிறது. சரி, இல்ல நம்ம ஏடிஎம்கே சப்ஜெக்ட் நம்ம அடுத்து நாங்க இல்ல இப்ப நான் கேட்கிறேன் என்னன்னா 2026 ஒரு வித்தியாசமான ஒரு அரசியல் களம் இருக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு 5 முனை போட்டியாக இருக்கும், அது 3 முனை போட்டியாக கூட இருக்கும் நீங்க சொல்லிட்டீங்க. ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன்ல கூட நின்று ஜெயிக்காத தாவேகா எம்எல்ஏ எலெக்ஷன்ல ஜெயிக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி எதிர்கட்சிகள் விமர்சனம் வைக்கிறாங்க. அதைத்தான் நான் இப்ப வரேன். இப்போ ஒரு சுருக்கமாக சொல்லிடுறேன். இந்த நிலையில கட்சியை காப்பாற்றவும் தனது பதவியை காப்பாற்றிக் கொள்ளவும் இரட்டை இலை சின்னம், தங்கள் மீதான ஊழல் வழக்குகள், இடி ரெய்டு ஆகியவற்றில் தப்பித்துக் கொள்ளும் பிஜேபியுடன் சமரசம் செய்து கொள்ள தர வேறு எடப்பாடிக்கு ஒரு வழி இல்ல அப்படிங்கிற நிலையில அங்கே நம்ம பாஸ் பண்ணோம். நான் தொடர்ந்து உங்கள்கிட்ட வரேன். அடுத்து இணையமொழியாக இணைந்திருக்கக்கூடிய திமுக ஆதரவாளர் திரு குடியாத்தம் குமரன் அவர்கள்ட்ட நம்ம வைக்கக்கூடிய ஒரு கேள்வி அப்படின்னா, 2026 திமுக வெஸ் தாவேகாக்கு இடையேதான் போட்டின்னு சொல்லல, தாவேகா வெஸ் திமுகவுக்கு இடையேதான் போட்டி அப்படின்னு விஜய் சொல்லியிருக்கிறார். உங்களுடைய கருத்து? கொஞ்சம் பொன் கொஞ்சம் சொல்லுவாங்க, அவர் கட்சி அவருக்கு பெருசு, அதனால அவர் திமுக தாவேகாக்கு போட்டி இல்லையா, தாவேகாக்கு சார் உங்க வாய்ஸ் வரல சார், சிரிப்பு தான் வருது எனக்கு. பேசுங்க. இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குது சார். அதாவது திமுக தாவேகாக்கு போட்டி என்றதை விட அவரு தாவேகாக்கும் திமுக தான் போட்டி, அவர் மிகப்பெரிய கட்சி என்ற மாதிரி அவர் கட்சியை பில்டப் பண்ணி பேசிருக்காரு. சரி, காகைக்கு தன் தூக்கி அவர் கட்சி அவர் பில்டப் பண்ணிக்கிறாரு. அதாவது நான் ஒண்ணு சொல்றேன்னா, அதை பேசும்போது அண்ணன் பேசினார், அப்படி நல்ல கருத்துக்கள் எல்லாம் சொன்னாரு. அதாவது நீ இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிற, கட்சி ஆரம்பிச்சு இப்பதான் ஒரு வயசு குழந்தைன்னு நினைக்கிறேன். பேசுறது ஒரு ஆளுங்கட்சியா இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு திராவிட இயக்கத்தை பத்தி பேசும்போது மரியாதையா பேசணும். ஒரு குடும்பத்தை பத்தி நீ உட்கார்ந்து ஒரு குடும்பமே கொள்ளையடிக்குதுன்னு பேசும்போது, அப்புறமா எப்படி நீங்க என்ன கூப்பிடும் போது நீங்க கொஞ்சம் வழக்கமா குடியாத்த குமார ஸ்டைலா வேணாம்,
நாகரிகமா பேசுங்க என்கிட்ட சொல்றீங்களா? எப்படிங்க நான் நாகரிகமா பேசுறோம்? நீ ஒரு குடும்பம் கொள்ளையடிக்குதுன்னா நீ என்ன விளக்கு பிடிச்சு பாத்தியா? என்ன பேசுற? ஒரு குடும்பம் கொள்ளையடிக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லன்னா என்ன பெண்களுக்கு பாதுகாப்பு? நீங்க இணையம் வழியா பேசுறீங்கன்ற பேர்ல எதை வேணா பேசலாம், பதிவு பண்ணக்கூடாது. முதல்ல அப்படி நாகரிகமா பதிவு பண்ணுங்க. இது அரசியல் விமர்சனம்னா அரசியல் விமர்சனமா பண்ணுங்க. யாரு புடிச்சு பார்த்தான்றது எல்லாருக்கும் தெரியும். புரியுதுங்களா? ஊழல்வாதிய குடும்பத்துக்கு கொள்ளையடிச்சதுக்கு சாட்சிகள் இருக்கு. புரியுதுங்களா? 1 வயசா 1.5 வயசான ஏன் பதறீங்கன்னு கேக்குறேன். ஏன் பதறணும்? நீங்க உங்களுக்கு பதற்றம் இருக்குல்ல, ஏன் பதற்றம் இருக்குது? நீ வா போன்றதெல்லாம் எங்களுக்கு பேச தெரியும். புரியுதுங்களா? சட்டசபையில ஜெயலலிதாவினோட புடவை வரைக்கும் அவுத்தது யாரு? நீங்க யாருக்கு? மகளிருக்கு உங்களோட ஆட்சியில என்ன பாதுகாப்பு இருக்கு? சாராயத்துக்கு இன்னைக்கு பரிசு கட்டிக்கிட்டு வரீங்கல்ல, யோக்கியதை இருக்கா? கருத்துக்களா பேசுங்க. வா போன்னு பாத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நாங்க இங்க பாருங்க, நீங்க பேசுறதுக்கு எங்களால் எதிர்வினை ஆற்ற முடியும். நாகரிகம் கருதி பேசுங்க. நாகரிகம் கருதி பேசுங்க. அரசியல் விமர்சகர்னா அரசியல் விமர்சகரா பேசணும். புரியுதுங்களா? நம்ம கருத்துல வாங்கிக்கலாம். என்ன பெண்கள் இன்னைக்கு இந்தியாவில பாதுகாப்பாக இருக்கிற ஒரே ஒரு மாநிலம் எது என்று கேட்டால் தமிழ்நாடுதான். இன்னைக்கு பெண்கள் செத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன பதில் சொல்ல வரீங்க? நோட் பண்ணிக்கோங்க கருத்துல வாங்கிக்கலாம். அதாவது பெண்கள் பாதுகாப்பா இருக்கிறது தமிழ்நாடு மட்டும்தான். புரியுதா? இல்ல நீ வா போன்றதெல்லாம் அநாகரிகமான வார்த்தை. அதெல்லாம் திரும்ப வாங்க சொல்லுங்க. இல்ல நாங்களும் அதே மாதிரிதான் நீ வா போன்னு நாங்களும் பேசல. நம்ம அந்த வார்த்தை மட்டும் திரும்ப பெற்றுக்கோங்க. குடியா தொடர்ந்து பேச. அவருக்கு நடிகர் விஜய் அவர்கள் இருங்க. நடிகர் விஜய் அவர்கள் முதல்ல அப்பா அம்மாக்கு வீட்டுல வச்சு சோறு போடு, அப்பா அம்மா முன்னால உட்கார வைக்கிறது, பொதுக்குழுக்கு மட்டும் முன்னால் உட்கார வைக்கிறது, என்ன சொல்றது? மனைவியும் உங்க மகளையும் பாதுகாத்துரு. பெண்கள் எப்படி பாதுகாக்கணும் எங்களுக்கு தெரியும். பெண்களுக்காக ஆட்சி நடத்துற ஒரே ஒரு தலைவர் இந்தியாவில் யார் என்று கேட்டால் தலைவர் தளபதி அவர்கள் தான். இது ஒரு பேஷன் ஆகி போச்சு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சட்ட ஒழுங்கு சரியில்லை, டாஸ்மாக். சார் உங்க வாய்ஸ் கேட்கல சார் திரு குமரன். இல்ல உங்க ஆடியோ கேட்கல. கேக்குதா? இப்ப கேக்குது. கேக்குதா? கேக்குது. இப்ப கேக்குது. அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றது, சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்றது, அப்புறமா டாஸ்மாக் ஊழல்ன்றது, இதெல்லாம் ஒரு ஃபேஷன் ஆகி போச்சு. இப்ப திமுக சொல்றது இதெல்லாம் ஒரு ஃபேஷன் மாதிரி ஆகி போச்சு. இப்போ சொல்றவங்க யாருன்னா யோகிமான்னு பார்த்தா ஒருத்தர் கூட யோகியம் கிடையாது. சட்ட ஒழுங்கு சரியில்லை, ஊழல், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னாரு. யாரு? எடப்பாடி பழனிசாமி. இப்ப அண்ணன் பேசும்போது சொன்னாரு, துவக்கத்துல பேசும் அண்ணன் பேசினாரு, உனக்கு நீ தப்பு பண்ணதுனால இன்னைக்கு நீ போய் திரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா கிட்ட போய் முட்டிக்கால் போட்டு உட்காடுற. ஏன் கேட்டா நீங்க எல்லாம் தப்பு பண்ணிட்டீங்கனால பயந்து ஓடுறீங்க. எங்களை கூட தான் மிரட்டுறாங்க பிஜேபி. ரைடே விட்டாங்க எங்க மந்திரிங்க வீட்டுல, எம்பி வீட்டுல. இவ்வளவு ரைட் தான் வழியில பயம் இருக்கணும். அதனால அவர் நடிகர் விஜய் வந்துட்டு இன்னைக்கு நீ திமுக தான் எதிர்த்தாங்க. நீங்க என் கிட்ட கட்சி ஆரம்பிச்சுக்கிறீங்க. நீங்க திமுக தான் எதிர்த்து பேசணும். அப்பதான் நீங்க பேசப்படுற நபரா இருக்கீங்க. இந்த விவாத மேடியா இருக்கட்டும், இல்ல யூடியூப் சேனலா இருக்கட்டும், இல்ல நாங்க பேசுகிற பொதுக்கூட்டமா இருக்கட்டும், அப்பதான் விஜய் நாங்க அட்டாக் பண்ணி பேசுவோம். என்ன சொல்றேன்? இன்னைக்கு எதிர்கட்சி திமுக யாருன்னா எங்க தலைவர் தளபதி கிட்ட ஒரு நெறியாளர் கேக்குறாரு, உங்களுக்கு எதிர்கட்சி பாஜகவா இல்ல அதிமுகவா? எனக்கு 2 பேருமே எதிர்கட்சி இல்லைன்னா. இன்னைக்கு திமுகவை யார் எதிர்ப்பது என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதிமுகவுக்கும் நடிகர் விஜய் தொடங்கி இருக்கிற கட்சிக்கும் இது கடுமையாக போட்டி இருக்கிறது. ஆனா என்னை பொறுத்த மட்டும் கேட்டால் எங்களுக்கு யாருக்கு போட்டின்னா எம்பிகேக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டி. 2026 நடிகர் விஜய் பேசிருக்க அப்படி பொதுக்குழுல. அது அவரு பேசுறாங்க அவங்க பொதுக்குழுல. நான் என்ன சொல்றேன்னா, என்ன சொல்றது, 3வது கட்சி தான் விஜய் கட்சி. நடிகர் சீமானுடைய வாக்கு வங்கி கொஞ்சம் உங்களுக்கு வரும். ஒரு 4% நான் எதிர்பார்க்கிறேன். நடிகர் சீமானுடைய வாக்கு வங்கி தான் உங்களுக்கு வருவே தவிர 2026 என்னன்னு பாருங்க. என்ன சொல்றது? 2026 என்னன்னு பாருங்க. யாரோ எழுதி கொடுத்து பேசுறீங்க. சரி, பாவம். அவர் சினிமா வசம் பேசுறாரு. அவர் துவக்கத்திலே சொல்றாரு. என்ன சொல்றேன்னா, men may come and men may go, but I go on forever சொல்லி ஆரம்பிக்கிறாரு. அத சொல்றது யாருன்னு கேட்டா அவர் சொல்றாரு வில்லியம் ஜே பிளேக் என்றார். பட் அத சொன்னது யாருன்னு கேட்டீங்கன்னா அல்ஃபோர்ட் லார்ட் டென்னிசன். அவர் எழுதி கொடுத்தது மாத்தி சொல்றாரு. அது நான் தப்பா சொல்ல, யாரும் எழுதி கொடுத்தது பேச வேண்டிதான். அது கூட தப்பா சொல்ல. டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு பாவம் நடிகர் விஜய் அவர்களுக்கு. அதனால ஒரு சினிமா, அதாவது இந்த விளம்பரத்தில் நடிக்கிற நடிகைங்க மாடல கூட்டினது நீங்க பொதுக்குழுல எழுதி கொடுத்து அவங்க பேசுறது, இது சினிமா நடிக்கிற ஒரு கட்சி ஆரம்பிச்சா இப்படிதான் இருக்கும். விஜயகாந்த் விடவா? திமுக 3வது இடத்துல விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். எங்க போச்சுதே தெரியல. விஜயகாந்த் உயிரோடு இருக்கும்போது அந்த செல்வி ஜெயலலிதா அந்த கட்சியை முடிச்சுட்டார். அதனால எங்களுக்கு நான் ஒண்ணு சொல்லிட்டு திருப்பதா வருது எனக்கு. எந்த திமுக காரும் சொல்லாத ஒரு செய்தியை ராஜ் டிவியினுடைய நான் இந்த விவாத மேடையில சொல்றேன். எந்த திமுக பேச்சாளரும் சொல்லாத ஒரு செய்தியை நான் சொல்றேன். என்னன்னு கேட்டா, விஜய்க்கு அவருக்கு ஒண்ணு தெரியல, அரசியல் தெரியல. என்னன்னா,
அவர் எந்த ஓட்டும் திமுக ஓட்டு வாங்கலன்றத எங்க ஆணித்தரமா சொல்றேன். அவர் வாங்குறாரு. எந்த ஓட்டு வாங்குறாரு தெரியுமா? திமுகனுடைய அந்த எக்ஸ்பிரஸ் ஓட்டு வாங்குறாரு. சின்ன பசங்க அவர் பின்னால போறாங்க, 20 வயசு பசங்க போறாங்க, இல்லன்னு சொல்ல. பாட்டாளி மக்கள் கட்சியில இந்த பணியில் போட்டு ரோடோர மரத்துல உட்காந்துருக்காங்க பாருங்க, இந்த அன்புமணி ராமதாஸ் வீரப்பன் படம் போட்டுனேன், அதுல கொஞ்சம் பசங்க அங்க போவாங்க. சின்ன சின்ன பசங்க விஜய் இளைய தளபதினு போவாங்க ஆரம்பத்துல. ஆனா பூத்துக்கும் வார்டுக்கும் கிளைக்கும் இன்னைக்கு நாங்க ஒரு பூத்துல நாங்க உட்கார்ந்து 3 பேர் நாங்க திமுக உட்கார்ந்தா ஒரு 60-70 பேர் அதிமுக உட்காருவாங்க, ஒரு 15-20 பேர் பிஜேபி உட்காருவாங்க. உன் கட்சிக்கு பூத்துக்கும் தெருவுக்கும் எத்தனை பேர் இருக்காங்க? சண்டை நடக்கும், அடிக்கடி நடக்கும், ரத்த சுட்டம், தலையில தையல் போடுவான், ஒரு சிலத்தை மர்டரே நடக்கும். அடிதடி சண்டைன்னு சொன்னா நிப்பாங்களா? இதெல்லாம் அரசியல் கடப்பல. இன்னைக்கு அரசியல் கடை ரொம்ப மோசமாயிடுச்சு. இதெல்லாம் சொல்றதுக்கு இதெல்லாம் ஒரு தொலைக்காட்சியில சொல்றோம்ன்றதுக்கு உங்களுக்கு ஒரு யோசனை வேணாமா? இதெல்லாம் அத்தனையும் திராவிட கட்சிகள் அப்ப மக்கள் வெட்டினதும் படுகொலை செஞ்சதும் நீங்க தானே, அதுக்கு வெக்கப்பட வேண்டியது நீங்க தானே. இந்த மாதிரி அடாவடித்தனமான திமுக ஆட்சியை புரியுதா? அதை விட ரெண்டு பேரும் பேசினா நமக்கு கேட்காது. வாய்ப்பு தரேன். நீங்க உங்க முதல் சுற்று கருத்தை நான் பதிவா எடுத்துக்கிறேன். நீங்க சொன்னதை முதல் சுற்று கருத்தை பதிவா எடுத்துக்கிறேன். திமுகவுக்கு தாவேகா போட்டி இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அதை நான் கருத்தை நான் பதிவா எடுத்துக்கிறேன். அப்படி இணையமொழியா இருங்க திருக்குமரன். நான் திருப்பி நான் உங்கள்கிட்ட வரேன். திரு ஜலீல், அதாவது இவருடைய ஆரம்ப கால இவருடைய நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலேயே இவருடைய பதட்டம் தெளிவாயிடுச்சு. புரியுதுங்களா? தலைவர் தளபதி அவர்கள் இங்க பேசின உடனேயே இவர்கள் இன்னைக்கு பொங்கி எழுறாங்க இல்லையா? அதுக்கு காரணம் பயம்தான். இங்க சீமான் ஓட்டப்பா வாங்க போறோம், நாங்க சும்மா இருக்கிற ஓட்டை வாங்க போறோம், நோட்டா கூட போட்டி போடுறோம், அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க ஏன் பதறீங்க? நாங்க வெட்டுவோம், குத்துவோம், அடிப்போம், உங்களுக்கு சொல்றதுக்கு வெக்கமா இல்லையான்னு கேக்குறேன். இந்த 75 ஆண்டு அது போன்ற ஒரு சூழல் ஏன் வருது? பண்ணுனது யாரு? இப்ப தேமுதிக அதிமுக தாங்க கூட்டணி இருந்தது. புரியுதுங்களா? தனிச்சு நிக்கும் போது எந்த சண்டையும் போடல, யாரையும் வெட்டலையே. எங்க வெட்டினீங்க சொல்லுங்க? அதிமுக தரப்புல இருந்து அவர்கள் தாக்கப்பட்டார்கள். தேமுதிக மாநாட்டுக்கு போயிட்டு வரும்போது தாக்குதல் நடந்தது. நான் என்ன கேக்குறேன், எலெக்ஷன் நேரத்துல யாரு படுகொலை செய்யப்பட்டது? அது திமுக காலகட்டத்திலயும் அதிமுக காலகட்டத்திலயும் தான் நடந்தது. இவர் சொல்றாரு இல்லையா, நாங்க 100 பேர் இருந்தா அதிமுக காரங்க 60 பேர் இருப்பாங்கன்னு. ஊழல்வாதி தான் அந்த அம்மானு தீர்ப்பு கொடுத்ததன் பிறகு 100 கோடி ரூபாய் அபராதம் தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் திருப்பி 10 வருஷம் வீட்டுல உட்கார்ந்துட்டு இருந்தாங்களா இல்லையா? இதெல்லாம் சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கம் வேணாம்? இன்னைக்கு எந்த பிரச்சனையுமே நடக்கலன்றாங்களே. இன்னைக்கு ஈரானிய கொள்ளைய உடனே அருண் ஐபிஎஸ் வந்து உடனே 4வது என்கவுண்டர் போட்டாரு. இன்னைக்கு அங்கங்க படுகொலை நடந்துகிட்டு இருக்குது. என் உயிருக்கு ஆபத்துன்னு ஒருத்த பதிவு போடுறான் ஒரு சகோதரன், அவனை நீங்க காப்பாத்துறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்துறீங்க? அப்போ உங்களுக்கு என்ன சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு இருக்குது? இருக்கக்கூடிய பெண்கள் இன்னைக்கு பாதுகாப்பா நடக்க முடியலன்றத உறுதி செஞ்சிருக்குன்னா எல்லா மாநிலங்களை விட இங்க கம்மியா இருக்கு. அப்போ இங்க நடக்கக்கூடிய பத்தி பேசக்கூடாது. ஏன்னா மத்த மாநிலங்கள் அதிகமா இருக்கு. இவர் வீட்டுல நடந்த இவர் கம்முன்னு இருப்பாரா? விளக்கு பிடிச்சு பார்த்தோமான்னு கேட்கிறாரு. இது எவ்வளவு ஒரு அநாகரிகமான வார்த்தை. அப்ப இவர்களுடைய கட்சி எப்படிப்பட்ட கட்சி? இருக்கக்கூடிய நடிகைகள் எழுதி கொடுத்தது, இருக்கக்கூடிய எல்லா நடிகைகளையும் கூப்பிட்டு உள்ள உட்கார வச்சுட்டு இருக்க கட்சி இவங்க கட்சி தான். புரியுதுங்களா? எங்க மாநாட மயிலாட ஷோக்கு போயிட்டு வந்தது இவங்க தான். அதை டிவில நடத்தினது இவங்க தான். புரியுதுங்களா? அதுல வர நடிகைகளை கூப்பிட்டு கட்சியில உட்கார வச்சிட்டு இருக்கிறது ஆரோக்கியமான அரசியல். ஆரோக்கியமான அரசியல் ஆரோக்கியமா பேசுங்க. இவருக்கு மட்டும்தான் கருத்து பேச தெரியுமா? ஏதோ நாங்களாம் வேற்று கிரகத்துல இருந்து நேத்து காலையில தான் வந்து இறங்கிட்டோமா? 1.5 வயசு குழந்தை நேத்து என்ன நாங்க தொட்டில கடந்து செரலக்கு குடிச்சிட்டு உங்களை மறுப்ப சொல்லிட்டீங்க. இவருக்கு எத்தனை வழக்கு இருக்கு, என்னென்ன சொல்றதுக்கு பதில் கேளுங்க. ஆக்கப்பூர்வமா நான் கேக்குறேங்க. இது வரைக்கும் என்ன வழக்குகளை சந்திச்சிருக்கிறாரு, என்னென்ன திமுக சொல்லுவாரு.
okay. ஆனால் ஒவ்வொரு சமூக செயற்பாட்டாளர் இன்னைக்கு தாவேகாவின் பக்கம் நிக்கிறான். அதெல்லாம் எனக்கு புரியல. போராட்டம் ஆதங்க எனக்கு புரியுது தெரிஞ்சல. நான் கேக்குறேன் என்ன 2026ல டிஎம்கே வெஸ் டிவிகேன்னு சொல்றது வந்து ஒரு பகல் கனவு மாதிரில தெரியுது. டிவிகே வெஸ் திமுகன்றதுதான் உண்மையான கருத்து. புரியுதுங்களா? இன்னைக்கு அண்ணா 24% ஏடிஎம் கிட்ட இருக்கு. நல்லா கேட்டுக்கங்க. இதே ராஜ் டிவில நான் பதிவு பண்ணிருக்கிறேன். அண்ணா திமுக நொறுங்கி போய் கிடக்குது, உடைஞ்சு போய் கிடக்குது. எடப்பாடியினால ஒரு எம்பி எலெக்ஷன்ல 24% ஓட்டு வாங்கியிருக்காங்க. யாரு வாங்கியிருக்காங்க? ஏடிஎம்கே 24% வாங்கியிருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து தான் நின்றாங்க. இல்ல ஏடிஎம்கே எஸ்டிபிஏ டிஎம்டிகே அவ்வளவுதான். ஆமா புரியுதுங்களா? அப்பவுமே திமுகவின் பக்கம் மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு இது கிடையாது. 40 வாங்கியிருக்காங்க திமுக. யாருக்கு? எம்பி சீட்ல இவங்க போயிடுவாங்கன்ற ஒரு அதிருப்தியில தான் அத்தனை இஸ்லாமியர்களும் சிறுபான்மை சகோதரனும் அங்க வாக்கு செலுத்தினா. இன்னைக்கு நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய கூத்து, இன்னைக்கு வக்பு வாரியத்துக்கு திருத்த சட்டத்துக்கு நீங்க எடுத்துட்டு வரீங்களே, அங்க என்ன பண்ணாலும் அது தமிழ்நாட்டுல அமல்படுத்த மாட்டேன்னு இந்த முதல்வரால ஏன் சொல்ல முடியல? சிறுபான்மையினருடைய காவலன் அன்னைக்கு இவங்க கட்சிக்காரர் பேசினாரு. அங்க 4 சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றாங்களே என்னன்னு, வக்பு வாரிய சட்ட திருத்தத்துல நிறைய வந்து விஷயங்கள் கொண்டு வர மாட்டான்னு ஏன் உங்களால சொல்ல முடியல? அத சொல்லுங்க. மக்களை தொடர்ச்சியா ஏமாத்துறீங்கல்ல. இன்னைக்குமே எங்களுடைய தாவேகாவுடைய தலைவர் என்ன சொல்றாரு? கட்சி ஆரம்பிச்சு முதல் அறிக்கையை சிஏஏக்கு எதிரானதா கொடுத்தாரு. இன்னைக்கு வாசிக்கக்கூடிய இன்னைக்கு தீர்மானத்தில் முதல் தீர்மானம் என்ன வாசிச்சிருக்காங்கன்னு பாருங்க. ஓகே ஓகே எஸ் ஐ நோ. திரு தூத்துக்குடி செல்வம், இன்றைக்கு வந்து விஜய் பேசினதுல முக்கியமான ஒரு டேக்லைன் என்ன அப்படின்னா, கள்ள உறவு பிஜேபியோடு திமுக வைத்திருக்கிறது என்ன அப்படின்னா வந்து தங்களுடைய பல்வேறு விஷயங்களை பாதுகாப்பதற்காக மறைமுக கூட்டணி வைத்திருக்கிறது பிஜேபியோடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா வந்து ஓப்பனாவே வந்து பிஜேபியை வந்து கடுமையா விமர்சனம் பண்றாரு திரு விஜய் அவர்கள். ஏன் மோடிஜி தமிழ்நாடுனா ஏன் அலர்ஜி அப்படின்னு வந்து அவர் கேட்கிறாரு. நிதிகளை விடுவியுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அட்டாக் பண்ணியிருக்கிறார் இன்றைக்கு முதன்முறையாக பெயரை சொல்லி. இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்களுடைய கருத்து? ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் சகோதரர் கபரியல் அவர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு, சக பங்கேற்பாளர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் பொதுக்குழுல வந்து கேக்குதானே கபரியல் கேக்குதா? கேக்குது. அதாவது முதல் பொதுக்குழு அந்த முதல் பொதுக்குழுல அந்த கட்சியை கட்சிக்காரர்களை உற்சாகப்படுத்துவதற்காக அவர் பேசியிருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவரு தமிழக வெற்றி கழகத்திற்கும் திமுகவிற்கும் போட்டின்னு சொல்லியிருக்காங்க. அது அவங்க அதாவது தமிழக வெற்றி கழகத்திற்கு திமுகவுக்கு போட்டின்னு சொல்ற உரிமையை அவருக்கு இருக்கிறா, அதை விமர்சிக்க விரும்பல. அதே நேரத்துல கலை யதார்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திமுக இல்லாமல், அதை கவனிக்கணும் நீங்க, அண்ணா திமுக இல்லாமலே நாங்கள் 18.5% வாக்குகளை பெற்றிருக்கோம். 82 லட்சம் வாக்குகளை பெற்றீங்க. தனிச்சையா 18.5% வாக்கு வாங்குனீங்க. மத்த கட்சியோட கூட்டணியில இருந்தானே தம்பி கொஞ்சம் பொறுமையா தம்பி அதாவது உங்கள்ட்ட தான் பதில் கேக்குறேன். நான் ஒண்ணு வாங்கிக்கலாம். கொண்டு போறதுக்கு முயற்சி பண்ண இல்ல நான் அதுதான் பதில் தான் கேக்குறேன். ஒன்னும் தவறா நான் ஒரு குறுக்கிடல. அதுக்கு சேர்த்து பதில் சொல்லுங்க. இருங்க சார். அதாவது 18.5% வாக்குகளை தேசிய ஜனநாயக கூட்டணி பெற்றிருக்கிறார். அதுல வந்து அதை நீங்க முக்கியமா கவனிக்கணும். எதிர்காலத்துல நடக்க இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் அமைய போகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வியூகம் மிக வலுவாக இருக்கும். அதை நான் இப்ப எல்லாத்தையும் பேச வேண்டிய அவசியமோ அதற்கான காலமோ அல்லது அதற்கான உரிமை அவசியமே இப்போ இல்லைங்கிறது என்னோட கருத்து. ஏன்னு கேட்டீங்கன்னா, வருமுன் காவாதான வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தொரு போல கெடும் சொல்லி வள்ளுவர் சொல்லுவார். அதாவது வருமுன் காவாதார வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தொரு போல கெடும். அதாவது எதிர்காலம் காக்கும் அறிவினார்க்கில்லை அதிர வருவதோர் நோய்னு சொல்லுவாரு. நாங்க தேர்தல் வியூகத்தை வந்து பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில நாங்க எல்லாத்தையும் அரட்டிக்கிட்டு இருக்கிறது. இன்னைக்கு சகோதரர் விஜய் அவர்கள் மோடிஜி என்ன தமிழ்நாட்டை பார்த்தா அலர்ஜின்னு சொல்லி இருக்காரு தவிர அது சினிமா வசனமா அது ஒரு செய்தியா
அதாவது இத வந்து ஒரு செய்தியா நான் வந்து ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமான கருதல. ஏன்னு கேட்டீங்கன்னா, போற போக்குல பாரதிய ஜனதா கட்சியும் பேசி ஒரு அகில இந்திய கட்சியும் மாநில கட்சியும் பேசுவது மூலமாக நம்முடைய இருப்பை அடையாளத்தை வெளிப்படுத்திக் கொள்வதற்கு சகோதரர் விஜய் அவர்கள் முயற்சி செய்திருக்கிறார் என்று நான் கருதுறேன். அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியின்றைக்கு நீங்க இந்தியாவில் இருக்கிற 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசம், மொத்தம் 36 மாநிலங்கள்ல நாங்க 28 நாங்கள் மட்டும் ஆட்சியில் இருக்கோம். பாரதிய ஜனதா கட்சி மட்டும் ஆட்சி பொறுப்புல இருக்கு, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கு. கூட்டணி கட்சி சார்ந்தவர்கள் 3 பேர். அதனால நாங்க வந்து இன்னும் நாடாளுமன்ற தேர்தலில் கொஞ்சம் பலகீனத்தை சந்தித்த நாங்கள் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நாங்கள் மகாராஷ்டிரா தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கோம். நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்த பிறகு நாங்கள் சட்டமன்ற தேர்தலில், டெல்லி சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கோம். இதை பொறுத்தவரையில் இந்த நாங்களும் திமுகவும் தான், பாரதிய ஜனதா கட்சியும் திமுகவும் தான் அரசியல் எதிர்காலத்தில் நிற்பதற்கான வாய்ப்பும் தகுதியும் இருக்கிறதே தவிர சகோதரர் விஜய் அவர்கள் ஒரு மதிக்க தகுந்த வாக்குகளை பெறுவார் என்பதை நான் மறுக்கலை. ஓகே, சரிங்க சார், இது நான் முதல் சுற்று கருத்து எடுத்துக்கிறேன். ஒரு நிமிஷம் கேளுங்க, ஒரு நிமிஷம். மதிக்க தகுந்த வாக்குகளை பெற்று அந்த கட்சியை அங்கீகாரம் பெறக்கூடும் அங்கிறதுல நமக்கு அப்படி அங்கீகாரம் பெற்று அவர்களுக்கு நமக்கு ஒரு ஆட்சேபனை இல்லை. அதே நேரத்துல பாரதிய ஜனதா கட்சியை நிராகரித்து விட்டு, பாரதிய ஜனதா கட்சியை அலட்சியப்படுத்தி விட்டு தமிழகத்தில் ஒருவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும் என்பது அது முடிந்து போன கனவு ஒன்று. இரண்டாவது, பக்கத்தில் நம்ம எம்ஜிஆரோடு யாரையும் ஒப்பிட்டு பேசுவதற்கு என்னை போன்றவர்கள், எனக்கு என்ன கேட்டீங்கன்னா 64 வயசாச்சு. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் 1953 இருந்து 1971 வரை திமுகவிலே பணியாற்றியவர், திமுகவுடைய வெற்றிக்கு பங்காற்றியவர். அவருடைய திரைப்பட செல்வாக்கு மிகப்பெரிய பங்காற்றியது. அதே போல இன்னொருவர் அந்த இடத்தை மக்கள் திலகம் எம்ஜிஆருடைய பேரை சொல்லி 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 எம்ஜிஆரை போல எம்ஜிஆரை போல என்று சின்ன எம்ஜிஆர் என்று சொன்னார். பாக்கியராஜ் வந்தார், முடியல. அதே போல டி ராஜேந்தர் வந்தார், முடியல. மரியாதைக்குரிய சரத்குமார் வந்தார், முடியல. இப்படி திரைப்பட நடிகர்கள் எல்லாம் ஆட்சி அதிகாரத்திற்கு ஒரு 2 படம் வெற்றி அடைந்த உடனே நாளைய முதல்வரே என்று வாய்ப்பு அடிக்கிற உரிமை அந்த கட்சிக்கு இருக்கிறத தவிர அதற்காக கடன் கொண்டு கொண்டு எந்த அளவிற்கு பலிக்கும் என்பது தெரியும். ஓகே 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 அப்படியே என்ன இருங்க. அடுத்து அரங்கத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு இளைஞர் கட்சியினுடைய திரு கோகுல் அவர்கள், நடிகர்கள் நாடாண்டதெல்லாம் மலையேறி போயிடுச்சு, இனி எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நம்ம விஜயகாந்தை தவிர்த்து மற்ற அரசியல் கட்சியை தொடங்கக்கூடிய நடிகர்களுக்கு இனிமேல் செல்வாக்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சொல்லுங்க, நீங்க தாவைக்காவனுடைய இணைப்பு, நீங்க ஒரு நல்ல ஒரு ரேஷியோல தமிழ்நாடு இளைஞர் கட்சி பயணிக்கிறது, உங்களுடைய கருத்து? ஒரு நடிகர்கள்லாம் நாடு ஆள்றது முடிஞ்சிருச்சு, இனிமேல் காலங்கள் மாறிடுச்சுன்னு சொல்றீங்க. நம்ம டெப்டி சிஎம் யாருங்க, நடிகர் இல்லையா? நம்மளோட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடிகர் இல்லையா? இல்ல அவர் நடிக்காம வந்துட்டாரா இதுக்கு? நம்ம முதல்வர் அவர் நடிப்பை மட்டுமே வச்சுட்டு வரல, அவர் திமுகவுடைய இளைஞரணி செயலாளராக பணியாற்றி வர்றது முக்கியமல்ல. அவரும் அரசியல் வந்திருக்காரு, அவரையும் அதுக்கு முன்னாடியே வரலாம் இல்லையா? நடிக்காம டைரக்டா வந்திருக்கலாம் இல்லையா? ஏன் நடிகர் ஆகணும்? சரி, நடிகர் ஆனா மூஞ்சி 4 பேருக்கு தெரியுமேன்ற மாதிரி நடிகர் ஆகி அதுல ஃபெயிலியர் ஆகி திரும்ப கட்சி உள்ள வந்துட்டாரு. அவ்வளவுதான் வித்தியாசம். இதுல நடிகர்கள் நாடாளக்கூடாது, நாடாளுற காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற இதெல்லாம் அந்த அர்த்தமே கிடையாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இல்லையா, அவரும் நடிகர் தானே. அந்த பீரியட் போயிடுச்சு, வேற பீரியட். அப்டேட் சார், என்ன அனுபவம் இருக்கு சார்? சார் அது அப்டேட் சார். ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கு சார், அது அப்டேட் ஆகாது. அந்த மாதிரி ஒரு அப்டேட் சார். இது ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கு, எப்படி மாசம் மாசம் ஒரு அப்டேட் மாதிரி இது அப்டேட் சார். அரசியல்ல ஒரு அப்டேட் சார் இது. சார் எதுக்கு பயப்படணும்? சரி, அவர் வராருன்ற இவங்களே சொல்றாங்க. இப்ப ஒரு சில மூத்த தலைவர்கள் குமரன் அவர்லாம் பேசியிருந்தாரு, செல்வம் 2 பேரும் பேசியிருந்தாங்க. அவர் என்ன சொல்றாங்கன்னா ஓட்டு இவ்வளவு % வாங்கணும், இவ்வளவு நீங்க தான் பயப்பட வேணாமேங்க, உங்களுக்கு தான் ஓட்டு இருக்குல்ல, நீங்க ஏன் பயப்படுறீங்க? ஏன் ஒரு தளபதி விஜய் அண்ணா ஒரு அறிக்கை விட்டாலோ, இல்ல ஒரு பேச்சு மேடையில இந்த மாதிரி பேசினாலோ, இல்ல ஏதாவது ஒரு ஈவென்ட் பண்ணாலோ, இல்ல பொதுக்குழு நடத்துறதுக்கு பர்மிஷன் கொடுக்காம, மக்களை சந்திக்க பர்மிஷன் கொடுக்காம ஏன் பயப்படுறீங்க?
ஏன் ஒதுக்குறீங்க ஃபர்ஸ்ட்? அதுக்கு உங்களுக்கு தான் ஓட்டு பர்சன்டேஜ் இருக்குல்லங்க, நீ தான் வாக்கு எண்ணிக்கை மட்டும் இல்ல சார். திமுகவுடைய கூட்டணி கட்சிக்கு போராட்டத்துக்கு எங்களுக்கு வந்து மறுப்பு தெரிவிக்கிறாங்க. கண் தொடைப்புக்கு சார். இப்போ அவங்களுக்கு எல்லாம் கொடுத்தா இப்ப நாளைக்கு நீங்க இந்த கொஸ்டின் ஒண்ணு கேட்பீங்கல்ல, இப்போ நீங்க உங்க கூட்டணி கட்சிக்கு மட்டும் பர்மிஷன் கொடுக்குறீங்க, எங்க கட்சிக்கு எல்லாம் கொடுக்கலன்னு கேட்பீங்களா? இந்த கொஸ்டின் திரும்ப கேட்பீங்களா? இதெல்லாம் ஒரு நாடகம் சார். சார் இப்போ முதல்வர் படம் நடிக்கலையா சார்? நம்ம இப்போ கரண்ட் சீஃப் மினிஸ்டர் படமே நடிக்கலையா? ஸ்டாலின் எந்த படமே நடிக்கலையா? அவரும் படம் நடிச்சுதான் வந்தாரு. கரெக்ட்டுங்களா? அவருடைய அடையாளம் வந்து மரியாதைக்குரிய முத்தமிழறிஞர் கலைஞர் தான் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு அடையாளம். நடிகர் ஸ்டாலின், அதாவது அவரும் கலைஞருடைய மகன் ஸ்டாலின் தான் நடிகர். நீங்க பேசுறதுக்கு நான் சொல்றேன், அவரும் நடிச்சாருன்றதை நான் இங்க மென்ஷன் பண்றேன். சரிங்களா? இவங்க எல்லாருமே நடிகர் பின்னாடி அவங்க அது வந்து முழு தொழில் கிடையாது. ஆனா இவர் வந்து விஜய்க்கு வந்து இது நடிப்பே முழு தொழில். மக்களுக்காக சொல்றாரு, அத பத்தி யாரும் பேச மாட்டீங்க. நடிகர் வந்துட்டார் மட்டும் பேசுறீங்க. அவரு நடிக்கிறதே விட்டு வரன்றாரு, அதை யாரும் பேச மாட்டீங்க, அதை யாரும் எடுத்து பெருசா பேச மாட்டீங்க. ஆனா அவர் வந்துட்டாரு, இந்த மாதிரி நடிகர் நாடாட கூடாது, எல்லாம் மாறிடுச்சு. என்ன காலம் மாறிடுச்சு சார்? இன்னைக்கு அவர் பின்னாடி எவ்வளவு இளைஞர்கள் இருக்காங்க தெரியுங்களா? அவர் சொல்றாரு என்னமோ படத்துக்கு படம் நடிச்சதுனால இளைஞர்கள் பின்னாடி வந்து உங்களுக்கு ஒரு குறுக்கீடு பண்றாரு. சொல்லுங்க செல்வம். சக்கரவர்த்தியாக நடிகர்கள் இல்ல திருப்பி உங்களோட கேள்வி சொல்லுங்க. இல்ல கேக்குது, உங்களோட கேள்வி திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க. அது வேற நடிகர்கள் நம்ம பேசலாம் சொல்லுங்க உங்களுக்கு. அதாவது நடிகர் அந்தந்த பீரியட்ல அந்தந்த விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனா இப்போ விஜயனுடைய காலகட்டத்துல அதெல்லாம் கிடையாது. தமிழகத்துல கட்சிகள் வேரூன்றி வந்திருக்கு. இப்ப பிஜேபி பாத்தீங்கன்னா கடந்த 10 வருஷத்துக்கு முன்பதாக நம்ம நோட்டாவோடு போட்டி போடுகிறது மிஸ்டர்கால் கட்சின்னு வந்து அவங்களை வந்து எல்லா கட்சிகளும் விமர்சனம் பண்ணாங்க. ஆனா இப்போ நடந்து முடிந்த என்டிஏ கூட்டணி தலைமையிலான எம்பி எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா 13% ஓட்டு வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து தன்னை யாருன்றதை நிரூபிச்சிருக்காங்க. நோட்டாவையும் தாண்டி வாங்கியிருக்காங்க. இல்ல நான் தான் சொன்னேன் என்டிஏ கூட்டணி, அது மேபி பிஜேபி தலைமையிலான கூட்டணி. உங்ககிட்ட ஒரு கேள்வி என்னன்னா, பிஜேபி அதாவது பிஜேபி இங்க சென்னை மாநகராட்சியில ஒரு பாஜக எம்எல்ஏ கையில இருக்காங்க. தாவேக்காவுக்கு தாவேக கட்சி ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு சார்? பாஜக கட்சி ஆரம்பிச்சு எத்தனை வருஷம்? உள்ளாட்சி அமைப்புகளை 124 ஜெயிச்சிருக்காங்க சார். இதே இப்ப நீங்க கேட்டீங்களா கொஸ்டின், ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட ஜெயிக்காம எப்படி எம்எல்ஏ சீட்டு ஜெயிப்பாங்க? 120 சீட்டு ஜெயிச்சிருக்கோம் சார் உள்ளாட்சி தேர்தல். அது நீங்க சொந்த கொண்டாட கூடாதுல்ல? சொந்த சார் இல்ல, அது தாவேக சொந்த கொண்டாட கூடாதுல்ல? விஜய் அண்ணாவோட பிராண்ட் இல்லாம முன்னாடி எங்களால அதை பண்ண முடியுதுன்னா அவரோட வார்த்தை கொண்டு வர முடியும். அந்த அளவுக்கு அவங்க ஃபீல்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க சார் இளைஞர்கள். அதனால அவங்க ஜெயிச்சாங்க. 120 உள்ளாட்சி தேர்தல்ல நீங்க சீட் வச்சிருக்காங்க சார். நீங்க பாஜக எம்எல்ஏ சொல்றீங்க சார். ஒன்னு தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பிச்சு இன்னும் ஒரு எலெக்ஷன் வரல, எம்எல்ஏ எலெக்ஷன் வந்தா அப்புறம் நீங்க ஒண்ணு வச்சிருக்கீங்களா? இல்ல எலெக்ஷன் வரல. தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்ச உடனே விக்கிரவாண்டி பை எலெக்ஷன் வருது. அத நீங்க தவிர்த்துட்டீங்க. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் வருது, அதை தவிர்த்துட்டீங்க. இல்ல நீங்க அண்ணா திமுக கம்பேர் பண்றீங்க. தாவேகாவும் அண்ணா திமுக ஒண்ணா? இல்ல இல்ல, தாவேகா போட்டியிட வேண்டியதானே? உங்களுடைய கட்சி நிறுவனம் பண்ணிருந்தீங்களா? இல்ல உங்களுடைய கட்சி நிறுவனம் பண்ணி உங்க கட்சியை நிறுவனம் பண்ணீங்கன்னா பிஜேபியும் டிஎம்கே உங்க மேல கேள்வி வைக்காத, விமர்சனம் வைக்காதல. இல்ல அந்த தேர்தலை புறக்கணிக்காம இருந்திருந்தீங்கன்னா 40 ஜெயிச்சாங்க. எப்படி சார் ஜெயிச்சாங்க? 40 பணம் கொடுக்காம ஜெயிச்சாங்களா? நீங்க பணம் கொடுக்காம ஜெயிப்பீங்க, நிக்க வேண்டியதானே? ஜெயிப்போம் சார் நாங்க. அதான் 2026 நிப்போன்னு சொல்றோம் இல்லையா? அப்புறம் அதுக்குள்ள நீங்க வந்து எம்ஜிஆரை கம்பேர் பண்ணுகிற தாவேகாவுக்கும் தமிழ்நாடு இளைஞர் கட்சிக்கு நான் சொல்றேன்,
எம்ஜிஆர் எடுத்தோன்னே பெரிய எலெக்ஷன் சந்திக்கல, திண்டுக்கல்ல பை எலெக்ஷன்ல தான் சந்திச்சாரு. அவங்க பேர் வந்து எனக்கு மாயத்தேவர் முன்னிலையில அப்பதான் இரட்டை சுயேட்சை சின்னமா கிடைக்குது அவங்களுக்கு. இப்ப நீங்க தன்னை யாருன்றதை பை எலெக்ஷன் தான் நிரூபிச்சு வந்தாங்க. பாத்தீங்களா, அவர் இருந்த காலகட்டம் வேற, இப்ப இருக்க காலகட்டங்கள் வேற, அப்ப நடந்த அரசியல் வேற, இப்ப நடக்கிற அரசியல் வேற. அந்த வித்தியாசத்தை இங்க பாருங்க சார். மாற்றம் வேணும் இல்ல சார், இங்க மாற்றத்துக்காக வந்து அப்ப 77 ரிப்பீட் நீங்க வந்து ஏன் நீங்க சொல்றீங்க? 77 ரிப்பீட்ன்றது வந்து என்னன்னா, டிஎம்கேக்கு புதுசா ஒரு கட்சி அதாவது அதிமுக அறிமுகமாயி அந்த ஆண்டு ஜெயிச்ச கட்சி அது. அததான் அவர் வந்து 77 நாங்க ரிப்பீட் பண்றோம். சரிங்களா? 26மே அது நடக்கும்ன்றதான் நாங்க மென்ஷன் பண்றோம். அதுக்கு மாற்றுன்னு சொல்றாரு. இன்னைக்கு அதிமுக மாற்றா இல்ல, தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் மாற்றா இருக்கு. அததான் மாற்றுன்னு சொல்ல முடியும், வேற என்ன சொல்ல முடியும்? சரி ராகவன் சொல்லுங்க, இதுல வந்து உண்மையிலே மாற்று வந்து அதிமுகவுக்கு மாற்று தமிழகத்துல இன்னைக்கு தாவேகாவா? தமிழகத்துல வந்து அதிமுக பிஜேபி அது 2வது இடத்துக்கு. இப்ப ஆளும் கட்சி திமுக. இவர் சொல்றாரு திமுக தாவேகா சொல்லல, தாவேகா திமுக சொல்றாரு. அந்த அளவுக்கு தாவேகா வந்து 2வது இடத்துல இருக்கா? இல்ல, அது அப்படி சொல்லவே முடியாது. அதாவது தமிழகத்துல இன்று நடக்கிற திமுக அதிமுக 2 கட்சிகளையுமே விரும்பாத ஒரு மனநிலை மக்கள் மனசுல இருக்கு. அந்த மாதிரி ஒரு நேரத்துல வந்து அது எத்தனை பெர்சன்டேஜ் எடுக்கலாம் அவர் அனுமானமா? அதிருப்தி திமுக அதிமுக அதிருப்தி வாக்காளர்கள்னா ஒரு 5% எடுத்துக்கலாமா? அவ்வளவுதான் இருக்கலாம், அவ்வளவுதான் இருக்கும். இப்ப விஜய் வந்து என் கையில இன்னைக்கு சொல்லிருக்காரு. இதுக்கு சார் இதோட உங்க பதிலோட சேர்த்து சொல்லுங்க. 2 பேரும் போன வாரம் வரைக்கும் காரி மாறி துப்பிக்கிட்டாங்க. பிஜேபி அதிமுக எப்படி அது ஒட்டு மொத்தமா கொண்டு போய் கொள்கை என்பது கூட்டணி என்பது கொள்கை என்பது கூட்டணி என்பது அதை வந்து 2 திராவிட காமிக்கிறாங்க. நான் என்ன கேக்குறேன், ஜெயக்குமார் என்ன பேட்டி கொடுத்தாரு? முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், நான் பிஜேபினாலதான தோத்தேன்னு சொன்னாரு. அப்ப அதே போலதான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க தோக்க போறாங்க, பிஜேபி தோக்க போகுது. சரி, ரைட், ஓகே, சொல்லுங்க. சுருக்கமா சொல்லணும்னாக்க, அதாவது ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கி அதை நடத்தி செல்வது என்பது ரொம்ப கடினமான வேலை, ரொம்ப எளிதான வேலை இல்ல. வைகோ, கமல், சரத்குமார், ஏன் சிவாஜி கணேசன் ஒரு கட்சியை தொடங்கி எல்லாரும் கடைசியில கிட்டத்தட்ட ஆர் எம் வீரப்பன் இப்படி எல்லாம் இந்த வந்து கட்சியெல்லாம் ஆரம்பிச்சு கடைசியில தோத்து போயிட்டாங்க. சோ உதாரணத்துக்கு 2005 கட்சி தொடங்கிய விஜயகாந்த் 2006 ஒரு தடவை எம்எல்ஏ ஆனாரு, 11 ஒரு தடவை எம்எல்ஏ ஆனாரு. அவராலேயே 2011 தான் 29 உறுப்பினர்களோட எதிர்கட்சி அந்தஸ்து பெற்றார். அவர் வந்து அரசியலுக்கு வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்ச காரணமே அவர் அதுக்கு முன்னாடி நடிகராக இருந்தபோது தான் சேர்த்த பணத்தெல்லாம் வந்து மாணவர்கள் கல்வி உதவித்தொகையாகவும் ஏழை எளியவர்களுக்கு நலத்திட்ட உதவி செஞ்சுதான் பேர். அவருடைய எதிர்ப்பே வந்து திமுக அதிமுக நீங்க 2 பேரும் நல்லது செய்யலன்னா நான் கட்சிக்கு வரேன். விஜய் வந்து இங்க அதிமுக விமர்சனமே பண்ண மாட்டேன்றார். அதுதான் சார், அவர் வந்து அப்படிப்பட்ட விஜயகாந்தாலேயே ஜெயலலிதா வைத்து அரசியல் பண்ண முடியல. ஒண்ணு 1964 இல்ல சார், நான் என்ன கேக்குறேன்னா, அந்த இருவரும் ஆளுமைகள் போல இப்ப தமிழகத்துல ஆளுமைகள் இருக்காங்களா தான் என்னோட கேள்வி. இல்ல, ஏன்னா அன்றைக்கு வந்து மரியாதைக்குரிய டாக்டர் கலைஞர் இருந்தாங்க, மரியாதைக்குரிய டாக்டர் செல்வி ஜெயலலிதா இருந்தாங்க. 2 ஆளுமைகளும் இப்ப இல்ல. அந்த வெற்றிடம் அப்படின்றப்ப வந்து அது வந்து விஜய்க்கு சாதகமா மாதிரி தான் நான் கேட்கிறேன். இல்ல, விஜய்க்கு அதுதான் சொல்ல வரேன் நான். இப்போ சுருக்கமா சொல்றேன்னு சொல்றேன். அடுத்த கட்டத்தை வரேன். 64 வந்து அண்ணா முன்னணியில அரசியல்ல சேர்ந்த வைகோ, அதுக்கப்புறம் 93 கட்சியில வெளியேற்றப்பட்ட பிறகு மதிமுக கட்சி ஆரம்பிச்சாரு. ஆனாலும் அவராலும் கட்சியை நடத்தி செல்ல முடியாம மக்கள் நல கூட்டணி அப்புறம் ஜனநாயக கூட்டணி அப்படி எல்லாம் பயணித்து விட்டு கடைசியில யாரை எதிர்த்தாரோ அதே திமுக கூட்டணியில் தான் இப்ப ஐக்கியமா இருக்காரு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி திமுக கருணாநிதி தலைமையில் இருக்க ஆட்சியில வந்து நல்லாட்சி கொடுக்க முடியாது என்று புரிந்து கொண்டதுக்கு பின்னால் தான் எம்ஜிஆர் வந்து கட்சியை விட்டு வெளியேறி 72 கட்சியை ஆரம்பிச்சாரு. ஆனால் அவர் என்ன பண்ணாரு, தனக்கு என்ன செல்வாக்கு இருக்குங்கிறத நீங்க சொன்ன மாதிரி திண்டுக்கல் இடைத்தேர்தலில் நின்று தன்னுடைய வலுவை காமிச்சார், தனது கட்சிக்கான வலுவை காமிச்சாரு. அதுக்கப்புறம் 77 எலெக்ஷன்ல ஒரு வெற்றி, அதுக்கு தொடர்ந்து வெற்றி தோல்வி எல்லாம் வந்து அதன் பின் அவர் கட்சியில வந்து அவர் மறைவுக்கு பிறகு கட்சி 2ஆ உடைஞ்சு இப்படி ஜெயலலிதா தலைமையில் 87 வரைக்கும் வந்து சஸ்டெயின் ஆச்சு. ஆமா, இப்படி மாற்றி வந்து அதனால வந்து முதல்ல வந்து இவங்களுக்கு வந்து
எடுத்த உடனே வந்து இப்ப அது மாதிரி இல்ல அதுதான் அதுதான் வந்து விஜய் தரப்புல இருந்து வைக்கக்கூடிய ஒரு பேச்சு என்ன அப்படின்னா, எடுத்தெடுப்புல நீங்க வந்து ஆட்சியை பிடிக்க முடியாது நீங்க சொல்றீங்க. அன்னைக்கு வந்து அறிஞர் அண்ணா கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் பின்னாடி இருந்ததும் இளைஞர்கள் தான். அதே போல வந்து எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது அவர்கள் பின்னாடி இருந்தவர்களும் இளைஞர்கள் தான். அன்றைக்கு அது சாத்தியமானால் இன்றைக்கு அது சாத்தியம் தானே கேட்கிறேன். இல்ல இன்னைக்கு அதான் அவ்வளவு எளிதான காரியம் இல்லைன்னு சொல்றேன். ஏன்னா மீடியா, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், ட்விட்டர்லாம் வந்து பிரபலமா இல்ல, யூடியூப்ல பிரபலமா இல்ல. இன்னைக்கு சொடக்கு போட்டோம்னா அடுத்த நிமிஷத்துல வந்துருது. இன்னைக்கு ஒரு கட்சி கூட்டினீங்களா வரும்போது எம்ஜிஆர் அவர்கள் வரும்போது இதே இளைஞர்கள் தான் வந்து அன்னைக்கு இருந்த இளைஞர்கள் அவரோட படத்தை பார்த்து அவங்களுக்கு ஓட்டு போட்டு அவங்களை ஜெயிக்க வச்சாங்க. அதேதான் இந்த 26லயுமே இப்போ வர இளைஞர்கள், இதே இளைஞர்கள் தான் இப்போ வர தளபதி விஜய் அவர்களை வந்து ஜெயிக்க வைக்க போறாங்க அப்படின்றத தான் நாங்க சொல்றோம். இப்ப என்னன்னா, இப்ப விஜய் வந்திருக்காருனாக்க அவர் எல்லாம் இப்ப இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள்லாம் வராங்க. ஆனா அது ஓட்டா மாறணுமே, அதுதான் கேள்விக்குரியா. அது ஒரு கேள்வி. அன்னைக்கு ஓட்டா மாறும்போது இன்னைக்கு மாறாதா சார்? நீங்க கேட்கும் போது அந்த கேள்விக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஓகே, நம்ம பேசலாம். இங்க உறுப்பினரா இருக்கான், அடையாள அட்டை வாங்கியிருக்கான், ஆதார் கார்டு கொடுக்கிறா, தேர்தல் ஓட்டர் ஐடி. 2.5 கோடி தொண்டர்கள் கொண்ட அதிமுகனால எம்பி எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியல. 2.5 கோடி அவங்க இருக்கலாம், அவங்க சொல்ற காசுக்கு வேலை போயிருக்கலாம். இல்ல அவங்க சொல்ற 2.5 கோடி தொண்டர்கள் உறுப்பினர் வைத்திருக்கிற அதிமுக எம்பி எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியும். இப்ப ஏன் சரி, வச்சிருக்கீங்க நீங்க எப்படி தமிழ்நாட்டுல 2.5 ஜெயிச்சு 2.5 கோடி உறுப்பினர் ஏதோ இப்ப சொன்னீங்களே சார், சும்மா வாயில வந்து போய் தான் சொல்லணும். அவங்க அதிகாரப்பூர்வமா வச்சிருக்காங்க சார். ஏன் ஜெயிக்காத காரணம் வந்து மக்களுக்கு அவங்க மேல இருக்க அதிருப்தி. சரி, நம்ம பேசலாம். இப்ப டிஎம்கே வந்திருக்கு. ஓகே, குடியாத்தம் குமரன் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. அண்ணா, ஃபர்ஸ்ட் நீங்க பேசுறது வந்து சரியா யார் பத்தி தெரியல, கேட்கல. கம்யூனிகேஷன் ப்ராப்ளம், சவுண்ட் சரியா வரல. அவர் அந்த தம்பி இளைஞர் கழகம் ஒருத்தர் பேசினா அப்படி இல்ல, அவர் பேசும்போது சொல்றாரு உதயநிதி வந்து சினிமாவில ஃபெயிலியர் ஆயிட்டாரு. அவர் எது தெளிவா சொல்லிடுங்க. அத இல்லங்க, அவரு அந்த தம்பி பேசும்போது உதயநிதி ஸ்டாலின் வந்து சினிமால ஃபெயிலியர் ஆயிட்டு அரசியல் வந்தாருன்றது. அதனால நீங்க கூப்பிட்டு வந்து உங்களுக்கு வந்துட்டு விஜய்க்கு சப்போர்ட்டா பேசுறதுக்கு எதனா 4 பேர் ஒன்னும் கூப்பிட்டு உட்கார பேசட்டும், ரைட். இப்ப சின்ன பசங்க, இப்ப இளைய தலைமுறை டிபேட்ல பேசி வரட்டும். நான் ஒண்ணு சொல்றேன், அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டு தலைவர் கலைஞருடைய பேரப்பு இல்ல. அவர் 4 வயசு குழந்தையா இருக்கும் போது அவருக்கு கருப்பு நிக்கர், கருப்பு சட்டை போட்டு இந்திய போராட்டத்துக்கு அவர் கொண்டு போனாங்க. அவர் கருவறையில இருக்கும் போதே அவங்க அப்பா மிசா கைகே ஜெயில இருந்தார். ஆனா உதயநிதி ஸ்டாலின் என்னுடைய அந்நியார் துர்காமானுடைய கருவறையில அவரு குழந்தையா இருக்கும் போது, கருவுல இருக்கும் போது ஜெயிலுக்கு ஒழுங்காம இருக்கிற ஒரு கர்ப்பிணியா எங்களுடைய அண்ணி ஜெயிலுக்கு போறாங்க. அங்க போயிட்டு யாரும் போயிட்டு தளபதியை பாக்குறாங்க. இன்னொரு முறை குழந்தை பிறகு வரைக்கும் இங்க ஜெயிலுக்கு வராதீங்கன்னு சொல்லி தலைவர் தளபதி சொன்னார். திமுக ஒரு தியாகம் இருக்குது. அந்த உதயநிதி சினிமாவில திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணை செயலவரத்துக்கு முன்னால 15 வருஷமா சினிமா ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால, சினிமாவில் நடிக்கிறதுக்கு முன்னாலேயே அவர் வந்து முரசொலி அறக்கட்டளை தலைவர் கலைஞருடைய மூத்த பிள்ளை, முரசொலி அறக்கட்டளை தலைவர். முரசொலி என்று சொன்னால் இன்றைய செய்தி நாளைய வரலாறு. முரசொலி அறக்கட்டளை தலைவராக இருந்து அதன் பிறகுதான் ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் ஆரம்பிக்கிறார். சினிமா நடிச்சார். அவர் சினிமா எதுவும் பிளாப் பண்ணல. சினிமாவில பயிலர் என்ற வார்த்தை அது பயன்படுத்த தப்பு. சிறிதாக ஏதோ பேசுறாங்க, பேசிக்க மாட்டோம். அதன் பிறகு அவர் கேப்பாத்த பகுதியில முதல் முறை தேர்தலில் நிற்கிறார். இன்னும் ஒண்ணு லட்சக்கணக்கான கிட்டத்தட்ட 1 லட்சம் ஓட்டுல எம்எல்ஏ ஜெயிக்கிறார். நாக கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் தொண்டர்கள் மக்கள் விரும்பினாரு. அவர் விளையாட்டுத்துறை அமைச்சரா வந்தாரு. பல்வேறு விளையாட்டு போட்டிகளை அவர் நடத்திருக்காரு. ஏன் அதிமுகவுடைய தலைவர் திரு விஜய் அவர்களே அண்ணன் உதயநிதி ஸ்டாலினை பாராட்டி பேசியிருக்காரு. அவரே பேசும்போது ஒரு நிகழ்வுல பேசுறாரு. அந்த நெப்போலியனோட அந்த நிகழ்ச்சியில நானும் கலந்துக்கினேன். அவர் என்ன பேசுறாரு திரு விஜய் அவர்கள்னா, உதயநிதி, கலாநிதி, தயாநிதி, அருள்நிதி என்ற பெயர்களை பார்க்கும் பொழுது கேட்பதற்கே மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த பெயரில் எல்லாம் நான் படமே எடுப்பேன். கலைஞர் குடும்பத்தோடு நான் நெருங்கி பழகிறேன் என்று சொன்னால், என் தந்தை கலைஞர் குடும்பத்தோடு மிகவும் நெருக்கமானவர். அவரும் ஒரு நேரத்தில் திமுக அங்கமாக இருந்தார். எனவே இன்றைக்கு தலைவர் கலைஞர் குடும்பத்தோடு நான் நெருக்கமாக இருக்கிறேன், நான் பெருமையா கருதுறேன். பேசினவர் தான் நடிகர் விஜய் அவர்கள். சரி, ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அப்படிதான் பேசணும். இப்போ உங்களுடைய நிறைவான கருத்து குமரன், உங்களுடைய நிறைவான கருத்து சேர்த்து சொல்லிருங்க. என்னுடைய நிறைவான, நீங்க எல்லாரும் பேச விட்டுட்டு என்ன மட்டும் நீங்க பேச விடாம மைக்க கட் பண்ணிட்டு நிறைவான கருத்து சொல்லுங்க. அதாவது இவ்வளவு நேரம் பேசுற நீங்க தான் நிறைய நீங்க டைம் கொடுத்துட்டேன். உங்ககிட்ட இருந்து நிறைவான கருத்து ஸ்டார்ட் பண்றேன். இருங்க ஒன்னே ஒண்ணு கேக்குறேன். அந்த தம்பி விஜய் கட்சி சார்பா பேசணும். அந்த தம்பி வந்து அவர் பேசினா அப்படி நான் சொல்றேன், ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கும் கூட இருக்கிறவங்க யாருன்னு பாக்கணும். அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது பண்ருட்டி ராமச்சந்திரன் கூட இருந்தாரு. பலர் அவர் கூட முன்னாள் எம்எல்ஏஸ், ஏடிஎம்கே, டிஎம்கே இருந்து ஒரு சிலர் போனாங்க, காங்கிரஸ் வந்து போனாங்க. ஒரு பெரிய ஒரு டீமோட தான் கட்சி ஆரம்பிச்சார். பட் அவரால் செயல் பண்ண முடியல. அண்ணன் இங்க பேசும்போது சொன்ன மாதிரி அம்மையார் செல்வி ஜெயலலிதா அந்த கட்சியை ஒண்ணுதான் நம்ம கிட்டாங்க. அவர் ஆரோக்கியத்தோடு இருக்கும் போதே
ஆனா விஜயகாந்த் அவர்களை ஒண்ணு இல்லாம ஆக்குனாங்க. இது ஓவர்லாப் நீங்க ஆதவர்ஜுனாவை கொண்டு வந்து அவரு இஷ்டத்துக்கு அவர் ஏதோ அவர் என்னவோ பேசுறாரு. இப்ப அதெல்லாம் நான் இங்க பேசுறேன்னு வச்சுங்க, அது பிரச்சனை ஆகும். ஆதவர்ஜுனுடைய வரலாறு என்ன? இருங்க, ஆதவர்ஜுனா வரலாறு என்ன? திருட்டு லாட்டரி சீட்டு வைக்கிற ஒரு லாட்டரி மாஃபியா தானே. லாட்டரியுடைய மருமகன் ஒரு திருட்டு லாட்டரி சீட்டு வைக்கிற வரார், ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு. அந்த திருட்டு லாட்டரி வச்சுதானே நீங்க பண்ணீங்க. அதுக்கு உங்களுக்கு வெட்கம் வேணாமா? சொல்லுங்க, நீங்க பதிவு பண்ணீங்க. பேசுறீங்கல்ல இல்ல இருன்னா நீங்க பேசாதீங்க. மரியாதையா பேசுனா மரியாதையா பேசுவோம். இல்லன்னா அதே வார்த்தை எங்களுக்கும் பயன்படுத்த தெரியும். இல்ல அதே வார்த்தை எங்களுக்கும் பயன்படுத்த தெரியும். இல்ல அதே வார்த்தை எங்களுக்கும் பயன்படுத்த தெரியும். இல்ல நிகழ்ச்சி நான் நிறைவு செய்யணும். ஒருமையில பேச முடியும். நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்யணும். ஒருமையில பேசினா எங்களாலே ஒருமையில பேச முடியும். அதெல்லாம் நாங்களும் எல்லாத்தையும் பாக்குறவங்க தான். புரியுதுங்களா? நாங்க ஏதோ வேற்று கிரகத்துல இருந்து வரல. நாங்களா வேற்று கிரகத்துல இருந்து வரல. நாங்க பேசுவோம். உங்களோட அதிகமா திமுகவுடைய வரலாறு எனக்கு தெரியும். இல்ல 2 பேர் பேசுறாங்க, கேட்க மரியாதையா நாகரிகமா பேசுங்க. ரவுடித்தனமால இங்க பேசக்கூடாது. ரவுடித்தனமால இங்க பேசக்கூடாது. அதெல்லாம் வேற எங்க உங்க அண்ணா உங்க திமுகவுடைய அலுவலகத்துல பேசுங்க. உங்க திமுகவுடைய அலுவலகத்துல பேசுங்க. இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தொண்டர்களை மிரட்டுறீங்கல்ல, மக்களை மிரட்டுறீங்கல்ல, உங்க அமைச்சர் கள்ளத்துக்கு அடிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி நீங்க 2 பேர் பேசுறாங்க கேட்காது. பதில் திருப்பி கொடுக்க முடியும். திருப்பி சொல்றேன், இதெல்லாம் நீங்க இருங்க சரி ரைட் ஓகே. இல்ல நீங்க 2 பேரும் பேசுறீங்க ஓவர்லாப். இல்ல ஓகே உங்களால என்ன பண்ணணும்னா அது என்ன பண்ண முடியும். சரி இருங்க உடைச்சிருக்கார் தலைவர் தளபதி. எத்தனை பேர் தாடி அறுத்திருக்காரு உங்க தளபதி? எத்தனை பேர் தாடி அறுத்திருக்காரு உங்க தளபதி? சரி கொள்ளை அடிச்சிருக்காங்க கனிம வளத்தை வச்சு. எல்லாம் வாங்கி தின்னுட்டு இருக்கீங்க. சரி இருங்க ஜலி இருங்க ஒரு நிமிஷம். இல்ல தெரியலையா? ஜலி இருங்க. அவர் பேசுற வாங்கி வச்சு நீங்க பதில் சொல்லுங்க. அவர் பேசுற வாங்கி வச்சு பதில் சொல்லுங்க. இந்த இடத்திற்கு தளபதி வந்திருக்கிறார். விஜய் என்ற தளபதி ஒண்ணா? பதில் சொல்லுங்க. அரசியல் கட்சியில இருக்கிறாரு. இதை கேட்கறது உங்களுக்கு இது யோசனை வேண்டாம். அவர்தானே எதிர்கட்சி தலைவரா இருக்கிறாரு, முதலமைச்சரா இருக்கிறாரு. அவர்தானே போனோம். 60 பேர் சித்தப்ப எங்க போனாரு? 18 பேர் சுட்டு பண்ண போனார்ல. அண்ணா திமுக 13 உண்மையான திமுக காரனா இருந்தா பதில் சொல்லுங்க பாப்போம். உண்மையான திமுக காரன் தானே? உண்மையான திமுக காரன் தானே? தூத்துக்குடிக்கு போனாரா இல்ல உங்க தலைவர்? தூத்துக்குடிக்கு போனாரா இல்ல உங்க தலைவர்? கள்ளக்குறிச்சிக்கு ஏன் போல? கள்ளக்குறிச்சிக்கு போல? பெங்களூருக்கு எங்க போல? வாங்க அந்த நீட்டுக்கு நீங்க தண்ணி குடிக்கிறதுக்கு சம்மதிக்கிறீங்களா? சரி உங்களுக்கு பதில் சொல்றாரு. இருங்க உன் கட்சிக்காரன் செத்து போனா அதுக்கு விஜய் வந்தாரா? உன் கட்சிக்காரன் ஏன் கட்சிக்காரன் செத்து மக்கள் செத்துக்கு ஏன் முதல்வர் வரல? மக்கள் செத்துக்கு ஏன் முதல்வர் வரல? இல்ல அவர் நம்ம முதல்வர் தான். நீனா நேச்சுதா யாரு இப்ப ஐந்து முதல்வர் தான் சொல்றீங்க? இல்ல நம்ம முதல்வர் தான். சரி ஓகே சரி ஓகே. இல்ல 2 பேரும் பேசுறீங்க. இல்ல 2 பேரும் பேசுறீங்கன்னா ஆடியோ ஓவர்லாப் ஆகும். திரு செல்வம் ஒரு திருட்டு பையன் அவனை கூட வச்சுட்டு நீ திமுக நீங்க எல்லாம் ரொம்ப யோகியமானவங்க கிடையாது. கட்சியில இருக்கிறவங்க யோகியமானவங்க கிடையாது. வார்த்தைகளை நாகரிகமா பேசுங்க. நல்லா இருக்காது. எந்த டிபேட்லயும் எல்லாருமே பேச ஆரம்பிப்பாங்க. புரியுதுங்களா? நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க பேச இதுதான் சொல்றோம். அடாவடி திமுக, அராஜக திமுக, அயோக்கிய திமுக. ரைட் ஓகே. இல்ல நீங்க 2 பேரும் நேரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிகழ்ச்சி நிறைவு பண்ண முடியாது. மன்னிக்கணும். அவருடைய வார்த்தையை திரும்ப இல்ல நீங்க குமரன் நீங்க ஒருதலை பட்ச அதாவது ஒருமையில பேசாதீங்க. ஒருமையில பேசாதீங்க. ஆளெல்லாம் டிபேட் கூப்பிடாதீங்க. இருங்க இல்ல அதோட உன் கட்சி காலி. என் கட்சிக்கு நீ ஒண்ணும் இது பண்ண வேண்டாம். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். திரு குமரன் ஒருமையில பேசாதீங்க. ஒருமையில பேசாதீங்க. மன்னிக்கணும். தெரியல. ரைட் ஓகே. ஓவர் டு திரு கோகுல். திரு கோகுல். இப்போ உங்களுடைய நிறைவான சார். இல்ல உங்களோட நேரம் நிறைவு பெற்றது சார். இப்ப அவர் சொன்னார் இல்லையா, உதயநிதி ஸ்டாலின் வந்து குழந்தையில இருந்து நான் சொல்லி முடியல. நேரம் இல்ல எனக்கு நிறைவான கருத்து ஒரு வரி சார். நிறைவான கருத்து இல்ல, நான் முடிச்சிடுறேன். என்னோட பாயிண்ட் நான் சொன்னேன் இல்லையா, அவர் சொன்னார் இல்லையா, 2 நிமிஷம் தான் இருக்கு. 2 பேர் கொடுக்கணும். 2019 நமக்கு நாம பயணம் திட்டத்துல வந்து
முதல்வர் அவர்கள் வந்து இதோட என் குடும்பத்துல யாரும் வரமாட்டாங்க, நான் தான் கடைசி என்று சொன்னார். எப்படி இப்போ வந்து டெப்டி சிஎம் ஆக்கி வச்சிருக்காரு அவரோட அவரே சார் டிவி ஷோல வந்து சொல்றாரு சார். இன்றைக்கு விஜய் அவர்கள் பேச்சு என்னோட வெளிப்பாடு அவ்வளவுதான். இன்றைக்கு திரு விஜய் அவர்கள் கேட்டார் மன்னராட்சினா என்ன, மன்னராட்சின்றது என்னது, அவங்கவங்க வாரிசுபடி வாரிசு அவர்கள் அதே இவங்களும் பண்றாங்க, அதான் கேட்டிருக்காங்க. ஓகே திரு செல்வம், உங்களுடைய நிறைவான கருத்து சில வரிகள்ல. அதாவது இவங்க 2 பேரும் சம்பளம் பார்த்தீங்களா, மக்கள் எழுந்து வாதிப்பாங்க. இல்ல ஜூம்ல பேசுறாங்க, நீங்க பேசுறீங்கன்னா ஆடியோ கட் ஆகும். இல்ல சொல்லுங்க சார். தமிழ் வெற்றி புது இருக்கு மக்களை கவர முடியுங்கிறதுக்காக அது கிடையாது. ஒரு நாகரிகமான அரசியலில் முன்னெடுக்கக்கூடிய நன்றி சார். நிகழ்ச்சியினுடைய நிறைவான கருத்தை சுருக்கமா பதிவு பண்ணக்கு நன்றி. 2026ல நாகரிகமான அரசியலை முன்னெடுத்து வருவது பிஜேபியும் அண்ணாமலை தான். நிச்சயமா வந்து என்டிஏ கூட்டணி ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது திமுக தாவேக கிடையாது, திமுக என்டிஏ கூட்டணி தான் சொல்லியிருக்காங்க. சில வரியில ஒரே வரியில சொல்றேன், திருப்பியும் இவங்க 2 பேரும் மாறி மாறி பகல் கனவு காண்டுகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வழி இல்லாம அவங்கள வந்து அமைக்கி பிடிச்சு கொண்டு போய் உட்கார வச்சு எங்க கூட தான் வரணும்ன்றது, அப்பதான் இன்னைக்கு சவாரி பண்ணி சீட்டு வாங்க முடியும்ன்ற மாதிரி எண்டுக்கு வந்துருங்க. இல்ல எண்டுக்கு தான் சொல்றேன். ஏற்கனவே வாங்கின போல சீட்டு வாங்கணும்னா இப்ப சொல்றாங்கல்ல ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்கலன்னு, இவங்களை நின்னு ஜெயிக்க சொல்லுங்க பாப்போம். அதுக்கெல்லாம் திராணி கிடையாது இவங்களுக்கு. யாராவது ஒருத்தர் மேல சவாரி பண்ணணும். அதுக்கு இன்னைக்கு வெளிப்பாடு இது இன்னைக்கு இருக்கிறதுனுடைய பேச்சு வெளிப்பாடு. மக்களை மையப்படுத்தி கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. மக்களுடைய நலன் சார்ந்து பேசுறாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுடைய அவல நிலைய பேசுறாரு. பக்கமா இருக்கிறாங்கன்றதனுடைய வெளிப்பாடு. உங்க கருத்து ஒரே வரியில ஒரு 2 வரியில சொல்லிடுறேன், நேரம் இல்ல மன்னிக்கணும். அதான் இப்ப வந்து விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, தாவேக்காவுக்கும் திமுக நேரடி போட்டின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இருக்கிற சூழ்நிலைன்னா திமுக கூட்டணி தனி, பிஜேபி கூட்டணி, ஏடிஎம்கே கூட்டணி தனி, தாவேக்கா தனியா நிக்குது. இந்த சூழ்நிலையில இப்ப வந்து மாற்றத்தை விரும்பும் தலைவரான விஜய் உடனடியாக களத்தில் இறங்கி போராட தொடங்கிவிட வேண்டும். அப்பதான் வந்து 2026 வந்து அவரால் ஆட்சி அமைக்க முடியாவிட்டாலும் தமிழகத்தின் அரசியல் எதிர்காலத்தில் ஒரு மாற்றத்தை அவரால் உருவாக்க முடியும். நன்றி. நிகழ்ச்சி இந்த கருத்துக்களை பதிவு செய்த அத்தனை அழைப்பாளருக்கு வாசிகள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. நேர்களை இத்துடன் நம்முடைய விவாதம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு தலைப்பில் நாம் விவாதம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இன்றைய விவாத நிகழ்ச்சியில் பங்கேற்பாளர்கள் பேசியது அது அவருடைய சொந்த கருத்துக்கள் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே, மக்களே.